ஈமானிய விஷயங்களிலே பெற்றோரை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். அப்போ பெற்றோர்கள் ஈமானிய வலிமையோடு இருக்க வேண்டும். இதை நான் சொல்லலைங்க, அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், வல்லதீன ஆமனூ வத்தபஅதுஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின். ஈமானுடைய விஷயத்திலே பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். எனவே ஈமான்தாரிகளே, நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு ஈமானை பின்பற்றுகிற நிலைகளில் நீங்கள் இருங்கள். முதல்ல நீங்க ஈமானிய பலத்தோடு இருங்க. அல்லஹக்னா பிஹிம் துர்ரியத்துஹும். நாளைக்கு சொர்க்கத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பீங்க. நாளைக்கு சொர்க்கத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பீங்க. யார் யாரு? உங்களது பிள்ளைகளும் பெற்றோர்கள். நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல நீங்க ஒண்ணா இருப்பீங்க. எங்க ஒண்ணா இருந்தா? ஈமானிய பலத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் சொர்க்கத்திலேயும் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பீர்கள். 52வது அத்தியாயம் 23வது வசனத்திலே வல்ல ரஹ்மான் இந்த செய்தியை சொல்லுவதை நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்கள், அதே போன்று பாருங்க, இரண்டாவது இன்னொரு செய்தி, சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கி விட வேண்டும். தன்னை பற்றி நல்லவனாக இருப்பதை விட தான் நல்லவனா இருக்கணும், பிள்ளை நல்லவனா இருக்கணும், சமூகத்திற்கும் நல்லவனாக அந்த பிள்ளை இருக்க வேண்டும். அதையும் நீங்கள் உருவாக்குங்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த உலகத்திலே முத்தகீன்களுக்கு, நல்லோர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு இமாமாக இருந்து, அதாவது முன்னோடியாக இருந்து, வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்து இந்த பிள்ளைகள் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 2574 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பெற்றோர்கள் மறுமை வாழ்வுக்கு தங்களையும் தயார்படுத்திக் கொண்டு பிள்ளைகளையும் தயார்படுத்துகிற நிலைக்கு வர வேண்டும். அதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்பது நாம் என்ன செய்யணும்னு சொன்னா புரிந்து கொள்ளுகிற செய்தி. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 விஷயங்கள் தொடரும் சொல்லி சொன்னாங்க. அதிலே ஒன்று, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளையின் பிரார்த்தனை பெற்றோர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அது போன்ற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டியது பெற்றோர்களின் சவாலாக இருக்கிறது, கடமைகளாக இருக்கிறது. மறுமையில் விசாரணை மன்றத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அதிசயம் அடிக்கடி கேட்டிருப்போம். நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்க எல்லோருமே பொறுப்புதாரிகள். உங்களது பொறுப்புகளை பற்றி நாளை விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களை பற்றியும் உங்களது பிள்ளைகளை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மறுமையில் விசாரணையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இலகுவாக ஆக்கி வையுங்கள். இறுதியாக அன்பிற்கினியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களது பிள்ளை செல்வங்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது சவாலை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள்.